தொழுகையின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய அருள் பிரசன்னம் விளங்குகின்ற பரிசுத்த தேவாலயத்திலே பயபக்தியோடு நாங்கள் கூடி வரும்படி ஆண்டவர் அருள் செய்திருக்கின்றபடியால் உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். இக்காலம் அருள் காலம் என்பதை உணரவும், உம்முடைய அருள் பிரசன்னத்தை வாஞ்சிக்கவும், புதுவாழ்விற்கான எங்கள் வாஞ்சியை தெய்வ சமூகத்திலே வெளிப்படுத்தவும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கின்ற தயவுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றோம். வாஞ்சியோடு கர்த்தருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். மெய்யாகவே ஆண்டவருடைய பரிசுத்த சமூகத்திலிருந்து கர்த்தருடைய சிலுவை பாடுகள் நிறைந்த பாடல்கள் வழியாக ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துகின்ற இந்த பாடல் வேளை எங்கள் அனைவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக அமையும்படி ஆண்டவர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். உம்முடைய பரிசுத்த சமூகத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைக்காக யாவரும் அமர்ந்த நிலையில் தபசு கால கீதங்கள் பாடல் புத்தகத்திலே முதலாவது பாடலை இணைந்து பாடுவோம். கல்வாரி மாமலை மேல் கைகால்கள் ஆணிகளால் கடாவப்பட்டவராய் கர்த்தர் தொங்க கண்டேன் என்ற பாடல். முதலாவது பாடலை யாவரும் இணைந்து உற்சாகமாக பாடுவோம். கர்த்தரின் சத்தமதை சத்திய
நிச்சயம் என்று நம்பி பக்தியுடன் விழுந்து மூத்தம் செய்தேன் அவரை. என் பாவம் நீங்கியதே, கேடும் ஓடியதே, சந்தேகம் மாறியதே, சந்தோஷம் பொங்கியதே, சந்தேகம் மாறியதே, சந்தோஷம் பொங்கியதே. கல்வாரி மாமலை மேல் கைகால்களாணிகளால் கடாவப்பட்டவராய் கர்த்தர் தொங்க கண்டேன். குருசின் வேதனையோ, சிரசின் முள்முடியோ, குருதி சிந்துவதும் ஊருக்கிற்றன் மனதை. குருதி சிந்துவதும் ஊருக்கிற்றன் மனதை. இரண்டாவது பாடலை பாடுவோம். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. இரண்டாவது பாடலை இணைந்து பாடுவோம். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்செமனே பூங்காவினில் கதறியழும் ஓசை, கெத்செமனே பூங்காவினில் கதறியழும் ஓசை, எத்திசையும் தோனிக்கின்றதே, எங்கள் மனம் திகைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ, உம்மை சந்நிறமாக்கினரோ, சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ, உம்மை சந்நிறமாக்கினரோ,
அப்பாவும் மனம் பெரிதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் கீந்திரந்தோ. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் ஈந்திரந்தோ. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். ஏற்றுக்கொள்ளும் அன்பின் கரங்களிலே ஏற்று என்றும் நடத்தும். ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. 26வது பாடல். கொடுங்கொல்கதாவின் கொடுமுடியில் கடுங்காயப்பட்ட நேசரை கண்டேன். அகபாரத்தால் நான் பணிந்து நின்றேன். மகனே மகளே இது உனக்காய் என்றார். 26வது பாடலை யாவரும் இணைந்து பாடுவோம். கொடுங்கொல்கதாவின் கொடுமுடியில் கடும் காயப்பட்ட நேசரை கண்டேன். அகபாரத்தால் நான் பணிந்து நின்றேன். மகனே இது உனக்காய் என்றார். பாரத்தால் நான் பணிந்து நின்றேன். மகனே இது உனக்காய் என்றார். ஆஹா இன்பம் இன்பம் இனி என்றும் துன்பமில்லை எந்தன் மகா. இன்பராமென் இயேசு வரும் நாளதினிலே. ஆஹா இன்பம் இன்பம் இனி என்றும் துன்பமில்லை எந்தன் மகா. இன்பராமென் இயேசு வரும் நாளதினிலே. இனி நான் என்ன செய்வேன் கனிதாய் என்று கனிவாய் சொன்னார். இனி தாமதமோ நாதா என்றேன். தோனி கேட்கும் காலம் சமீபம் என்றார். இனி தாமதமோ நாதா என்றேன். தோனி கேட்கும் காலம் சமீபம் என்றார். ஆகா இன்பம் இன்பம் இனி என்றும் துன்பமில்லை எந்தன் மகா. இன்பராமென் இயேசு வரும் நாளதினிலே. ஆகா இன்பம் இன்பம் இனி என்றும் துன்பமில்லை எந்தன் மகா. இன்பராமென் இயேசு வரும் நாளதினிலே. நல் நேசருக்காய் கொடி பிடிப்பேன். கல்வாரி அன்பை விளம்பிடுவேன். நொடி நேரத்தில் என்னை சந்திப்பார். மூடி சூடி
சந்திப்பார். முடிசூடி என்றும் ஆளுகை செய்வேன். ஆகா இன்பம் இன்பம் இனி என்றும் துன்பமில்லை எந்தன் மகா இன்பராமன் இயேசு வரும் நாளதினிலே. ஆகா இன்பம் இன்பம் இனி என்றும் துன்பமில்லை எந்தன் மகா இன்பராமன் இயேசு வரும் நாளதினிலே. 25வது பாடல். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் ஆத்தும நேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். 25வது பாடலை சேர்ந்து பாடுவோம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் ஆத்தும நேசரின் அருகில் ஆத்தும நேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். பாவ பார சுமையதால் சோர்ந்தேன் தளர்ந்த என் ஜீவியமே. பாவ பார சுமையதால் சோர்ந்தேன் தளர்ந்த என் ஜீவியமே. சிலுவையண்டை வந்ததினா சிறந்த சந்தோஷம் கொண்டதினா இளைப்படையாதுமே லோகம் இளைப்படையாதுமே லோகம். ஏகுவேன் பரந்தே வேகம் வேகம் சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன் இன்னல்கள் மறந்திடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன் இன்னல்கள் மறந்திடுவேன். திருமறையின் இசை நாதம் தேனிலும் இனிய வேதம் தருமன கனந்த சந்தோஷம் தருமன கனந்த சந்தோஷம் தீர்க்குமன் இதயத்தின் கிளேசம். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன்.
எந்த கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். எந்த கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனியில் வியாகுலம் வந்தான், அவரையே நான் அண்டிக் கொண்டான். அலை மிக மோதிடும் அந்நாள், அலை மிக மோதிடும் அந்நாள், ஆறுதல் அளிப்பாரை சொன்னார். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழைப்பாரிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழைப்பாரிடுவேன். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த தபசு காலத்தை பயனுள்ள வகையில் நாங்கள் அமைத்துக் கொள்வதற்கு ஆண்டவர் தருகின்ற எல்லா ஸ்லாக்கியங்களுக்காகவும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பரிசுத்தமாகுதலை ஒன்றே குறிக்கோளாக கொண்டு திருச்சபையின் திருப்பணிவிடைகளை நிறைவேற்றவும், திரு சமூகத்தில் ஆண்டவரால் பரிசுத்தமாக்கப்படுவதற்கு வாஞ்சியோடு கடந்து வரவும், ஆராதனைகளிலே பங்கெடுக்கவும், ஆன்மீக பாடல்களை பாடி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தவும், தெய்வ சமூகத்தில் தன்னடக்கத்தோடு அமர்ந்திருந்து கிருபை நிறைந்த கடவுளுடைய சத்தியங்களை கேட்கவும், இவ்விதமாக இந்த அருள் காலத்தில் ஆண்டவர் எங்களை வழிநடத்துகிறபடியால் உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். வாஞ்சையோடு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த ஆராதனையிலே ஆண்டவருடைய அருள் பிரசன்னத்தை தொடர்ந்து நாங்கள் அனுபவிக்க கடவுள் எங்களுக்கு கிருபை தாரும். இணைந்து நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசித்து தியானிக்கின்ற கடவுளின் வார்த்தைகள், பணிவோடு ஆண்டவருடைய பிரகாரங்களிலே ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்கள் அனைத்தையும் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாயிருக்கிறது என்பதனை நாங்கள் அறிந்து கொள்ளவும் அனுபவிக்கவும் ஆண்டவர் அருள் தந்திருக்கிறபடியாலுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருள் காலம் அவ்விதமாக எங்களை வழிநடத்த நாங்கள் வாஞ்சிக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைக்காக யாவரும் எழுந்து நின்று ஞான பாடல்களில் 120வது பாடலை பாடுவோம். பாவநாசர் பட்ட காயம் பார்த்துணர்ந்து கொள்வது என்ற பாடல். ஞான பாடல் 120.
சபையார் அமருங்கள். இன்றைய நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக தரப்பட்டுள்ள திருமறை பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 22 முடிய உள்ள ஆண்டவரின் அருள் வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 22 முடிய. ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராயிருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனமுடையவர்களால் விருத்த சேதனமில்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாயிருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாயிருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்பதுவே. வாசிக்கப்பட வேண்டிய திருமறை பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த கிருபையும் மட்டில்லாத அன்பும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த மாலை வேளைக்காக மறுபடியும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். லந்து காலத்தில் கர்த்தருடைய சமூகத்திலே உம்மை ஆராதிக்கவும் விசேஷித்த ஆராதனைகளில் பங்கு பெறவும் கிருபை நிறைந்த வேத வசனங்களை கேட்கவும் எங்கள் வாழ்வு ஆண்டவருடைய வார்த்தையினாலே கட்டப்படுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கவும் ஆண்டவர் தருகின்ற ஸ்லாக்கியங்களுக்காக நன்றி சொல்லுகின்றோம். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதனை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் அதை எங்கள் வாழ்வாக்கிக் கொள்ளவும் இந்த அருள் காலத்தில் இறை வழிநடத்துதலை தருகிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். சபையாக, சபையின் குடும்பங்களாக நாங்கள் தெய்வ சமூகத்திலே இந்த காலத்தை நன்முறையில் பயன்படுத்தி கொள்வதற்கு ஆண்டவர் அனுகூலம் பாராட்டுகின்றீர். திருச்சபையாக இந்த லந்து காலத்தை பயனுள்ள வகையில் மக்கள் பயன்படுத்தி கொள்வதற்கு ஏதுகரமான திருப்பணி திட்டங்களை ஆண்டவர் வகுத்து தருகிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் திருச்சபையின் அனைத்து குடும்பங்களும் ஆண்டவரில் ஆவிக்குரிய மாளிகையாக இசைவாய் கட்டப்படுவதற்கு தொடர்ந்து கர்த்தர் அருள் தாரும். தேவ மகிமை குடும்பங்களை நிரப்பவும், தேவ மகிமையை குடும்பங்கள் வெளிப்படுத்தவும் இந்த அருட்காலங்கள் அனுகூலமாக அமைய ஆண்டவர் கிருபை
பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மிகுந்த மனத்தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, திருச்சபையின் எல்லா குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். தூர தேசங்களிலே, தேசத்தின் தூரமான பகுதிகளிலே, இந்த சமூகத்திலே வாழுகின்ற அத்தனை குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களின் தேவைகளை ஆண்டவர் சந்திப்பீராக. வாழ்வின் கடினமான தருணங்களிலே காணப்படுகின்ற எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக வியாதிகளினாலே, பலவீனங்களினாலே, நோய்களினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்களுக்காக, காயப்பட்ட நிலையில் சிகிச்சை பெறுகின்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மனதுருக்கம் தமது பிள்ளைகள் மீது வைக்கப்படுவதாக. நல்ல சுகத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். விடுதலையோடு வாழுகின்ற பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தாரும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னீர். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று எங்களுக்கு ஆண்டவர் கற்பித்திருக்கின்றீர். ஆண்டவரே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லுகின்ற வேத வாக்கின்படி எங்கள் குடும்பங்கள் ஆண்டவர் பேரில் கொண்டுள்ள பற்றுறுதியினாலே, விசுவாசத்தினாலே தேவ மகிமையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, தெய்வ ஆசீர்வாதங்களை அனுபவிக்கத்தக்கதாக தொடர்ந்து கர்த்தர் அருள் தாரும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த கூடுகையிலே கலந்து கொண்டு இருக்கின்ற அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. வாஞ்சைகளை நிறைவேற்றி தருவீராக. ஒவ்வொருவருடைய தாகத்தையும் ஆண்டவர் தீர்ப்பீராக. உம்முடைய கிருபையினாலே தாங்குவீராக. மெய்யாகவே தெய்வ சமூகத்திலிருந்து, தெய்வ சமூகத்தின் நன்மையினாலே நிரப்பப்பட்டவர்களாய் கடந்து செல்கின்ற பாக்கியத்தை ஆண்டவர் அருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது உம்முடைய பரிசுத்தமான வார்த்தைகளை தியானிக்க ஜெபத்தோடு ஆயத்தப்படுகிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசும். உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கவும், உம்முடைய பரிசுத்த சமூகத்திலே இறை சித்தத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கவும் இவ்விதமான அனுபவத்தை தொடர்ந்து ஆண்டவர் அருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி, கனம், மகிமை அனைத்தையும் ஆண்டவருக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்த நிலையிலே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அருள் காலத்திலே உம்முடைய வார்த்தைகளினால் எங்களை வழிநடத்துகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இப்பொழுதும் நாங்கள் தியானிக்கின்ற வசனங்கள் எங்கள் வாழ்விலே ஒளியூட்டத்தக்கதாக, எங்களை புதுப்பித்து கொள்ள ஏதுவாக காணப்பட வசனங்களினூടെ எங்களோடு பேசுவீராக. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே தருகிறோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆம். இந்த நாளிலே சிந்தனைக்காக தரப்பட்ட தலையங்கம் சிலுவையும் ஒப்புரவாகுதலும். அதற்கு ஆதாரமாக நான் தெரிந்து கொண்ட திருவசனம், வாசிக்க கேட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு திருச்சபைக்கு எழுதின கடிதம் 2வது அதிகாரம் 16வது வசனம். பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். சிலுவை என்று சொல்லுகின்ற பொழுதே அது அவமானத்தின் சின்னம் என்பதை நாம் எல்லாரும் புரிந்து கொள்வோம். இன்று அதை நாம் ஒரு அலங்கார சின்னமாக வைத்திருக்கின்றோம். சிலுவை நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கின்றது. ஆனால் இயேசுநாதர் வாழ்ந்த காலத்திலே ரோம தேசத்திலே நக்சலைட் தேச விரோதிகள் ஆகியோரை கொலை செய்வதற்குரிய கொலை மரம்தான் சிலுவை. அந்த சிலுவை மரத்திலே இயேசுநாதர் மரித்தபடியினாலே சிலுவையை நாம் புனித சின்னமாக கொள்ளுகின்றோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, இயேசுநாதரை யார் என்று பவுலப்போஸ்தலன்
பிலிப்பு திருச்சபைக்கு சொல்லுகின்றார். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் ஆண்டவர் இயேசுநாதர் கடவுளோடு ஈக்குவலாக இருக்கின்றார். அவருடைய ரூபமுடையவராய் குணத்தை உடையவராய் இருக்கின்றார். அவருக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். தன்னை ஒன்றுமில்லாதவர் ஆக்கினார். கடவுளுக்கு நிகராக இருந்தவர் தன்னை ஒன்றுமில்லாதவர் வெறுமையாக்கி அடிமை, வேலைக்காரனை போன்றும் அல்ல, வாய்விடா பிராணி என்று சொல்லுவார்கள். எதையும் கேட்கக்கூட முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையிலே அவர் அடிமையாக்கி தன்னை அடிமையாக எடுத்து மனுஷர் சாயலாக வருகின்றார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். அப்படியென்றால் கடவுளுக்கு நிகராக கடவுளோடு கடவுளாக இருந்த ஆண்டவர் தன்னை ஒன்றுமில்லாதவராக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். கடவுளுடைய திட்டத்திலே மனுக்குலத்தை மீட்பதற்காக அவர் இந்த உலகத்திலே தன்னை தாழ்த்தி வருகின்ற நிலையைத்தான் பிலிப்பு திருச்சபைக்கு பவுலப்போஸ்தலன் எழுதுகின்றார். கலாத்திய திருச்சபைக்கு எழுதுகின்ற பொழுது 3வது அதிகாரம் 1வது வசனத்தின் பிந்தின பகுதியிலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பு பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே என்று சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக உலகத்திலே தோன்றினாலும் அவர் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவாகத்தான் உங்கள் கண்களுக்கு முன்பு வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. இயேசுநாதருடைய உலக வாழ்க்கையிலே, மானிட வாழ்க்கையிலே சிலுவையின் காட்சிதான் எல்லாரையும் ஈர்த்தது என்பதை நாம் காண்கின்றோம். இங்கே எபேசு திருச்சபைக்கு பவுலப்போஸ்தலன் எழுதுகின்ற பொழுது பகையை சிலுவையினால் கொன்று என்று எழுதுகின்றார். பகையை சிலுவையினால் கொன்று இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். பகை மானிட இயல்பில் ஒன்று என்று சொல்லலாம். பல வேளைகளிலே நாம் பகையை சம்பாதித்துக் கொள்ளுகிறோம். ஜெர்மன் நாட்டு வரலாற்றை நாம் வாசிக்கின்ற பொழுது 1961 ஆண்டு கிழக்கு ஜெர்மனியில் உள்ள மக்கள் மேற்கு ஜெர்மனிக்கு வரக்கூடாதபடி பகையை அவர்கள் வலுப்படுத்தினபடியினாலே 155 கிலோமீட்டர் நீளத்திற்கு பெர்லின் சுவரை கட்டி எழுப்பினார். 155 கிலோமீட்டர் என்றால் பாருங்கள் எவ்வளவு தூரத்திற்கு சுவரை கட்டியிருக்கிறார்கள் என்று சொல்லி. வீட்டில் போய் நெட்டில் ப்ரௌஸ் பண்ணுங்கள், பெர்லின் வால் என்று சொல்லி அதனுடைய படத்தை போட்டு பாருங்கள் எவ்வளவு அகலமாக எவ்வளவு நீளமாக கட்டியிருக்கிறார்கள். அந்த சுவரிலே காங்கிரீட் கட்டடமாக அது கட்டுகிறார்கள். அந்த சுவரை காங்கிரீட் போட்டு கட்டி அதிலே முள்வேலிகளை அமைக்கிறார்கள். இன்னும் கன்னி வெடிகளை பக்கத்திலே வைக்கிறார்கள். யாரும் இதை தாண்டி கூட வந்துவிடக்கூடாது. சாதாரணமாய் நம்முடைய தேசத்திலே அரண்மனைகளை சுற்றி அகழிகளை கட்டி அதிலே தண்ணீரை விட்டு முதலைகளை வளர்ப்பார்கள், எதிரி அரண்மனைக்குள் நுழைந்து விடக்கூடாது என்று. ஜெர்மன் தேசத்திலே அத்தகைய பகையோடு இருக்கிறார்கள். யாராவது தாண்டி இந்த சுவரை தாண்டி வந்தால் அவர்கள் கன்னிவெடியிலே சிக்கி மாண்டு விட வேண்டும். 100க்கும் மேற்பட்டோர் மாண்டதாக வரலாறு சொல்லுகிறது. 28 ஆண்டுகள் இந்த சுவர் அப்படியே இருந்தது. 1989 ஆண்டில் அந்த சுவர் இடிக்கப்பட்டு ஜெர்மன் தேசத்து மக்கள் ஒன்றாக வாழ்கிறார்கள் என்பதை வரலாற்றிலே நாம் வாசிக்கிறோம். மக்கள் புரட்சி ஏற்பட்டபடியினாலே நாம் 2 பகுதியிலுமே ஜெர்மானியர்கள் வாழ்கின்றோம், ஜெர்மன் மொழி பேசுகின்றோம். ஏன் இந்த பிரிவினை என்று சொல்லி புரட்சி ஏற்பட்டபடியினாலே வாளை இடித்தார்கள். அரசியல் மாற்றமும் அதற்கு காரணமானது என்று வரலாறு சொல்லுகின்றது.
இங்கே பவுல் சொல்லுகின்றார், இயேசுநாதர் சிலுவையிலே மரித்ததினாலே பகையை கொன்று விட்டார். பகையை சிலுவையிலே கொன்று விட்டார். அப்படி என்றால் எந்த நிலையிலே நம்முடைய வாழ்க்கையிலே பகை காணப்பட்டது, எப்படி இயேசுநாதர் அதை நமக்கு மாற்றி தருகிறார் என்பதை 2 குறிப்புகளின் வாயிலாக சுருக்கமாக சிந்திப்போம். முதலாவதாக, கடவுளோடு உள்ள பகையிலே ஒப்புரவை இயேசுநாதர் ஏற்படுத்துகின்றார். மனிதர்களாகிய நாம் நம்மை படைத்த கடவுளோடு பகைமையோடு வாழுகின்றோம். ரோமர் 5வது அதிகாரம் 10வது வசனத்திலே இவ்விதமாய் எழுதுகின்றார், நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று சொல்லுகின்றார். தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோம். அப்படி என்றால் எந்த நிலையிலே நாம் அதை எண்ணி பார்க்கின்றோம்? ஆண்டவர் கடவுளுக்கு முன்பாக பாவம் செய்து விலகி கொள்ளுகின்றோம். ஆதியாகமத்திலே ஆதி மனிதன் வாழ்க்கையை வாசிக்கின்ற பொழுது, ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையின் வரலாற்றை நாம் வாசிக்கின்ற பொழுது கண்டுகொள்ளுகின்றோம். ஆண்டவர் நல்ல நிலைமையிலே அவர்களை ஏதேன் தோட்டத்திலே வைக்கின்றார். அவர்களுக்கு எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுகின்ற உரிமையை கொடுக்கின்றார். ஆனால் சத்துருவாகிய சாத்தான் கடவுளுக்கு கீழ்ப்படியாதபடி ஆதாமையும் ஏவாளையும் ஏமாற்றி விடுகின்றார். சத்துருவினால் வஞ்சிக்கப்பட்டு கடவுளுடைய கோபத்திற்கு ஆளாகின்றார். வீட்டில் போய் ரோமர் 5வது அதிகாரத்தை முழுமையாய் வாசியுங்கள். அங்கே இந்த வரலாற்றை பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக சொல்லுகின்றார். ஆதாமுக்குள் அவனுடைய கீழ்ப்படியாமையினாலே நாம் எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டோம் என்று சொல்லுகின்றார். கடவுளுடைய வார்த்தையை கை கொள்ளாதபடி வாழுகின்ற பொழுது நாம் பாவிகளாக எண்ணப்படுகின்றோம். கடவுள் நமக்கு தந்திருக்கிற கற்பனைகளை கை கொள்ளாத வேளையிலே நாம் ஆண்டவரை விட்டு தூரம் செல்லுகின்றோம். எப்பொழுது கீழ்ப்படியாமல் போகிறோமோ தேவனுக்கு சத்துருக்களாக மாறிவிடுகின்றோம். 18, 19, 20 வசனங்களிலே ரோமாபுரியாருக்கு பவுல் சொல்லுகின்ற பொழுது, ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று என்று சொல்லுகின்றார். ஒரே மனுஷனாலே பாவம் உலகத்திலே தோன்றிற்று. இப்பொழுது ஒரே மனுஷனாலே அவர் தன்னை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தபடியினாலே நமக்கு நீதிமான்களாகின்ற நிலையை அவர் கொடுக்கின்றார். மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. நாம் தேவனுக்கு சத்துருக்கள் ஆனாலும் கூட கடவுள் நம்மை அப்படி கைவிட்டு விடவில்லை. தேவ கோபத்திற்கு ஆளானாலும் கூட கிருபை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய இல்ல சூழலையே எடுத்துக்கொள்வோம். ஒரு பிள்ளை தவறு செய்கிறது என்று வைத்துக்கொள்வோம். நம்முடைய கொள்கைக்கு, கோட்பாட்டிற்கு, நம்முடைய கட்டமைப்பிற்கு நாம் திட்டமிட்டு குடும்பத்தை நடத்தி வருகின்ற நிலையிலே நம்முடைய சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு பிள்ளை தவறு செய்கின்ற பொழுது நாம் கடும் கோபம் கொள்கின்றோம். பல இல்லங்களிலே பிள்ளைகளை வீட்டிற்கு வெளியே கூட ஒரு நாள் விட்டிருப்பதை பார்க்கலாம். இந்த பாவத்திற்கு நீ வெளியே நெல் பிறகு பார்க்கலாம் என்று. சில இல்லங்களிலே சாப்பாடு கூட கொடுக்க மாட்டார்கள், பிறகு பரிதபித்து சேர்த்து கொள்வார்கள். அப்படி என்றால் மானிடராகிய நாம் நம்முடைய பிள்ளைகள் மேல் பரிதாபம் கொள்ளுகின்றோம், அவர்களை சேர்த்து கொள்ளுகிறோம். தேவன் நம்மேல் கோபம் கொண்டாலும் கிருபை உள்ளவராக இருக்கின்றார். தம்முடைய கிருபையினாலே தம்மிடத்திலே நம்மை சேர்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். லூக்கா 19வது அதிகாரம் 10வது வசனத்திலே இயேசுநாதர் தம்முடைய வருகையை குறித்து சொல்லுகின்ற போது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொல்லுகின்றார். தேவன் இழந்த மக்கள், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாதபடி, கடவுளுடைய கற்பனைகளை கை கொள்ளாதபடி தூரம் சென்ற மக்களை தேடவும் தேடி ரட்சிக்கவுமே
வந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் இந்த தவக்காலம் நாம் நம்மை ஆய்வு செய்கின்ற ஒரு காலம். நாம் கடவுளோடு எத்தகைய நிலையிலே இருக்கிறோம்? ஆண்டவரோடு ஒன்றித்து வாழுகிறவர்களாக காணப்படுகிறோமா? எந்தெந்த நிலையிலே கடவுளுடைய வார்த்தைகளை கை கொள்ளாதபடி வழுவி தூரம் சென்றோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆண்டவர் இரக்கமுள்ளவராக நம்மை நோக்கி பார்க்கிறவராக இருக்கின்றார். சிலுவை காட்சியை பார்க்கின்ற பொழுது இயேசுநாதர் ஏன் சிலுவையிலே மரித்தார் என்பதை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது நாம் நிச்சயமாகவே நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்க முடியும். எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் எபிரேயர் 9வது அதிகாரத்திலே 12-14 வசனங்களிலே விதமாய் சொல்லுகின்றார். வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் இயேசுநாதர் நம்முடைய குற்றத்திற்கு குற்ற நிவாரண பலியாக தம்மை சிலுவையிலே ஈந்தளிக்கின்றார். அவர் சிலுவையிலே மரித்தது நம்முடைய மீட்பிற்காக. அப்படிப்பட்ட ஆண்டவருடைய தியாகம் செத்த கிரியைகள் அற நாம் இந்த உலகத்திற்குரிய கிரியைகளை செய்வதிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்வதற்கு, நம்மை தூய்மைப்படுத்தி வழிநடத்துவதற்கு எவ்வளவு ஏற்றதாக இருக்கிறது, வலுவுள்ளதாக, நம்மை சுத்திகரித்து வழிநடத்துகிறதாக இருக்கிறது என்று அங்கே எபிரேய ஆக்கியோன் சொல்லுகின்றார். ஆக தேவனோடு இருந்த பகையிலே மனுக்குலத்தையும் நம்மையும் தேவனோடு ஒப்புரவாக்கின்ற நிலையிலே இயேசுநாதர் சிலுவையிலே மரித்தார். இயேசுநாதருடைய சிலுவை காட்சி நம்மை கடவுளோடு ஒப்புரவாக்குகின்ற ஒன்றாக இருக்கிறது. நாம் சிலுவையிலே மரித்த ஆண்டவரை பார்க்கின்ற பொழுது, நம்முடைய குறைகளை உணர்கின்ற பொழுது, நாம் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்கின்ற பொழுது இறைவன் நம்மை சுத்திகரித்து பிதாவோடு இணைக்கின்றவராக இருக்கின்றார். இரண்டாவதாக, மனிதர்களோடு உள்ள பகைமையிலே ஒப்புரவாக்குகின்ற ஆண்டவர். கடவுளோடு உள்ள பகைமையிலே ஒப்புரவாக்குகின்றவர், மனிதர்களோடு உள்ள பகைமையிலும் ஒப்புரவாக்குகின்றார். இங்கே 14வது வசனத்தில் பவுல் சொல்லுகின்ற பொழுது, எப்படி எனில் எபேசியர் 2:14, அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. நாம் உதாரணமாக பெர்லின் வாலை சிந்தித்தோம். இங்கே கட்டப்படாத ஒரு நடுச்சுவர், பகையாக நிற்கின்ற கட்டப்படாத மனதளவிலே எண்ணத்தளவிலே இருக்கின்ற ஒரு நடுச்சுவர். இந்த அதிகாரத்திலே பவுலப்போஸ்தலன் சொல்லுகின்ற பொழுது யூதர்கள், யூதர் அல்லாதோர், புறஜாதியாரை குறித்து சொல்லுகின்றார். யூதர்கள் புறஜாதியாரை ஏற்றுக்கொள்வதில்லை. நாங்கள் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்று பெருமை கொள்கின்றார்கள். புறஜாதியார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வருகின்ற பொழுது, நீங்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்கள், நாங்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் என்று தங்களை வேறுபடுத்தி காட்டி பிரிவினைகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். அந்த நிலையிலே இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார், விருத்த சேதனம் என்று சொல்லுகின்ற மக்கள் 14வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன், மன்னிக்கவும் 11வது வசனத்திலிருந்து, ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராயிருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனமுடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். இந்த பிரிவினை வருகின்ற பொழுது எபேசு திருச்சபையை பார்த்து சொல்லுகின்றார், யூதர்கள் உங்களை ஒதுக்குகிறார்கள், யூதர்கள் உங்களை பகைக்கிறார்கள், ஆனால் நீங்கள் எப்படி இருந்தீர்கள் என்பதை எண்ணி பாருங்கள்.
இப்படி தூரமாய் இருந்த உங்களை ஆண்டவர் சிலுவையிலே மரித்தபடியினாலே உங்களை ஒன்றாக்கினார். அப்படி என்றால் இயேசுநாதருடைய சிலுவை மரணம் இரண்டு பெரும் பிளவாக விருத்த சேதனத்தை மையமாய் வைத்து நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே பாவம் என்று சொல்லி இவர்கள் இயேசுநாதருடைய பிள்ளைகள் அல்ல என்று யூதர்களால் எண்ணப்பட்ட நிலைமையிலே இயேசுநாதருடைய சிலுவை அவர்களையும் கடவுளுடைய பிள்ளைகளாக சேர்க்கிறது. நான் இந்த இரண்டு கருத்துக்களிலும் உங்களுக்கு வித்தியாசத்தை காட்ட விரும்புகின்றேன். முதலாவது, கடவுளோடு உள்ள பகையிலே நியாயப்பிரமாணத்தை மீறுவதனாலே நாம் பகைவராக மாறினோம். கடவுளுடைய கற்பனைகளை கை கொள்ளாதபடியினாலே நாம் ஆண்டவருக்கு பகையாக மாறிவிட்டோம். ஆனால் இங்கே நியாயப்பிரமாணத்தை தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டு நியாயப்பிரமாணத்திலே விருத்த சேதனம் செய்ய கடவுள் கட்டளையிட்டிருக்கிறார். அதை கை கொள்ளாத பட்சத்திலே நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் என்று சொல்லி யூதர்கள் புறஜாதியாரை புறம் தள்ளுகின்றார்கள். ஆனால் இங்கே பவுல் சொல்லுகின்றார், விருத்த சேதனம் மாம்சத்தில் மட்டுமல்ல இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணினால் போதும் என்று சொல்லுகின்றார். கொலோசியருக்கு சொல்லுகின்ற பொழுது ஞான ஸ்நானத்தை விருத்த சேதனத்திற்கு இணையாக பவுல் விளக்கி சொல்வதை நாம் வாசிக்கலாம். ஆக சிலுவை காட்சி நியாயப்பிரமாணம் என்று சொல்லி அதை வலியுறுத்தி தவறுக்கு நேராய் செல்வதற்கு அல்ல, தவறு செய்கின்ற மக்களையும் இணைக்கின்ற நிலையிலே ஒன்றித்து இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே சரீரமாய் மாற்றுகின்றார். அப்படி என்றால் இப்படி யூதர் அல்லாதவர், ஆண்டவருடைய கட்டளையின்படி விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்கள் செய்யாதவர்கள் என்ற பாகுபாட்டிலே பகையாய் வாழுகின்ற மக்களை ஒரே குடும்பமாய் கடவுள் இணைக்கின்றார். சிலுவையினாலே இந்த பகையை கொன்று இரு திறத்தாரையும் ஒன்றாக்கினார் என்று பவுல் எபேசு திருச்சபைக்கு சொல்லுகின்றார். சமாதான காரணராகி, அந்த வார்த்தைகளெல்லாம் ஆழ்ந்த அர்த்தத்தோடு இருக்கின்றன. நீங்கள் இவ்விதமாய் ஒருவரை ஒருவர் வெறுப்பேற்றி பகையை கூட்டிக் கொண்டிருக்கின்ற நிலையிலே அவர் சிலுவையிலே மரித்து சமாதான காரணராகிவிட்டார். உங்களுக்கு சமாதானத்தை தந்து உங்களை வாழ்விக்கின்றவராக, புது வாழ்விலே ஒன்றித்து வழிநடத்துகின்றவராக இருக்கின்றார். இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி, எப்படி ஒன்றாக்குகின்றார்? நாம் அந்த அதிகாரத்தில் இறுதி வசனங்களிலே வாசித்தோம். இயேசு கிறிஸ்துவே மூலைக்கல்லாக இருக்கிறார், அவர் மேல் மாளிகையாய் கட்டப்பட்டு வருகிறோம். இயேசுநாதர் சிலுவையிலே மரித்தபடியினாலே இயேசுநாதருடைய போதனைகளை ஏற்றுக்கொள்ளுகின்றவர்களாய், இயேசுநாதருடைய அன்பிற்கு உரிமையாளர்களாய், இயேசுநாதருடைய எல்லா கிருபைகளையும் பெற்றவர்களாய் ஒன்றித்து வளருகின்ற ஒரு நிலை. அவர் மேல் கட்டப்படுகின்ற மாளிகையாய் கட்டப்படுகிறோம். பிரிவினை சிந்தையோடு அல்ல. இயேசுநாதருடைய பிள்ளைகள், கடவுளோடுள்ள பகையை தீர்க்க வந்த ஆண்டவர் மனுக்குலத்தில் இருக்கின்ற பிளவையும் மாற்றி மனுக்குலத்தை ஒன்றித்து வாழ வழி நடத்துகின்றவராய் இருக்கின்றார். ஆக 16வது வசனம் நம்முடைய தியான வசனம். பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். கடவுளோடும் மனிதனை ஒப்புரவாக்குகின்றார், மனிதர்களோடும் மனிதர்களை ஒப்புரவாக்கி வாழச் செய்கின்றார். இந்த நாட்களிலே நாம் ஒவ்வொரு நாளும் சிந்திப்போம். நம்முடைய செய்கைகளிலே, நம்முடைய சிந்தனைகளிலே நாம் கடவுளுக்கு விரோதமாய் எப்படி எப்படி பாவம் செய்து விலகி செல்லுகின்றோமா, அல்லது ஆண்டவரை நெருங்குகின்றோமா? அதே நிலையிலே சக மனிதர்களோடு நாம் பிரிவினையை பெரிதாக்கி பிளவுபடுத்தி கொண்டிருக்கின்றோமா, அல்லது ஒப்புரவின் நிலையிலே செல்லுகின்றோமா? சிலுவை காட்சியை மனதிலே கொண்டவர்களாய் வாழுவோம். ஆண்டவர் தேவனுக்கு சமமாயிருந்ததை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினாரே, அந்த காட்சியோடு கூட நாம் ஒப்புரவின் சிந்தையோடு வாழுவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாம் அனைவரும் எழுந்து 370வது கீதத்தை பாடுவோம். கீதம் 370. என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே.
ஜெபம் செய்வோம். எல்லா மனிதரும் இறை ஆட்சிக்குள் வர வேண்டும் என்ற சிந்தையோடு விண்ணின் மேன்மையை துறந்து மண்ணுலகிலே வந்து சிலுவையை அரியணையாய் ஏற்றுக்கொண்ட எங்கள் நல்ல ஆண்டவரே, சிலுவையின் வாயிலாய் கடவுளோடு பகையாய் நின்ற மனுக்குலத்தை கடவுளோடு ஒப்புரவாக்கினீர். பாவத்தை மன்னிக்கிறவராய் பாவத்திற்கு பலியாக தம்மை பிராயச்சித்தமாய் சிலுவையிலே கொடுத்தீர். உம்மை நாங்கள் வணங்கி நிற்கின்றோம். அவ்விதமாகவே மனிதருக்குள் இருக்கின்ற பகையை மாற்றுவதற்காக சிலுவை காட்சியோடு இன்றும் நிற்கின்றீர். ஆண்டவருடைய கிருபைக்காக நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். உலக வாழ்க்கையிலே மானிட இயல்பாக நாங்கள் பாவம் செய்கின்ற பொழுது, நாங்கள் தவறான நிலையிலே செல்கின்ற பொழுது எங்களை ஆட்கொள்ளுகின்றவராக சிலுவையின் காட்சியின் மூலமாய் எங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகின்றவராய் இருக்கின்றீர். நாங்கள் எப்பொழுதும் இந்த தவக்காலத்திலே சிலுவை காட்சியை மனதிலே கொள்ளுகின்றவர்களாய் எங்களை உமக்கு முன்பாக தாழ்த்தி உம்மிடத்திலே பாவ மன்னிப்பை பெற்று கடவுளோடு ஒப்புரவாகி வாழவும் சக மனிதர்களோடு ஒப்புரவாகி வாழவும் உம்முடைய சிந்தையை அணிந்தவர்களாய் காணப்படவும் உம்முடைய அருளை நல்க வேண்டுமாய் செபிக்கிறோம். தொழுகையிலே பங்கேற்ற அனைவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். தவக்காலம் முழுமையிலும் நாங்கள் மென்மேலும் மோடு நெருங்குகின்றவர்களாய் காணப்பட கிருபை செய்வீராக. இறை மகன் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் உலகம் அனைத்தோடும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடன் சென்று வாருங்கள்.